ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் நித்யானந்த குபேரசாயி நமகா. நாளைக்கு ஓட்டுப்பதிவு இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தங்களுடைய கடமையை போய் யாருக்கு பிடிக்குமோ அவளுக்கு ஓட்டு மறக்காமல் போட்டுட்டு வாங்கோ. இது நம்மளுடைய கடமை, நம்மளுக்கான உரிமை. இதை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இதை நான் முன்மொழிஞ்சு சொல்கிறேன். அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் வேணும். முதல்ல நம்ம முயற்சி பண்ணினா தான் அது திருவினையாக்கும் இல்லையா? யார் வரணும்னு இருக்கோ அவள் வரட்டும், நமக்கு என்னென்னு ஒதுங்கி இருக்கிறத விட நம்மளும் இறங்கி அந்த விஷயத்தில் நம்மளுடைய கடமையை செஞ்சோமானா, நமக்கான உரிமையை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காமல் செஞ்சோமானா மன திருப்தின்னு ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக அந்த திருப்தி நமக்கு இருக்கணும். அதையும் மீறி வரப்போகிறவா வரட்டும், யார் வேணுமா வரட்டும், அது சுவாமியினுடைய சங்கல்பம்னு நினச்சிக்கலாம். பட் மறக்காமல் அதை பண்ணுங்க. சரி, புதிய அபிஷேகம் போயின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ரேணுகா சாயி இங்கே கலந்துட்டு இருந்தா உதய அபிஷேகத்தில். ரொம்ப அழகாக இருந்தது. உதய அபிஷேகத்தில் அவள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தா, ஒவ்வொரு செகண்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தா. விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி, அவருக்கு நைவேத்தியம் பண்ணி, அவருக்கு ஆராதனை காமிச்சு, முருகனுடைய சத்ரு சம்ஹார பதிகம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம படிச்சுட்டு அவருக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சுவாமிக்கு பூ கட்டி அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம உதய அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிரார்த்தனை வச்சு எல்லாம் பண்ணினோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி, ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயின்னு ரேணுகா சாயி பிரார்த்தனை வச்சுட்டே இருந்தா. நான் சொன்னேன், உதய அபிஷேகத்தில் பொதுவான பிரார்த்தனைகள் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கோன்னு. அது வரைக்குமே அவள் வாய் முணுமுணுத்துட்டே தான் இருந்தது. சுவாமியோட நமஸ்மரணா சொல்லிகிட்டே இருந்தா. பட் அவன் மனசுக்குள்ளே ஒன்று வேண்டியிருப்பா போல் இருக்கு. எங்கேந்தாவது ஒரு பூ எனக்கு நீங்கள் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டின்னு இருக்கா போல் இருக்கு. நினைக்கிறேன் உதய அபிஷேகத்தப்போன்னு நினைக்கிறேன். சுவாமிகிட்டேருந்து விழலை, ஐ திங்க் கிருஷ்ணன்ட்டேருந்து விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அவளுக்கு திருப்தி இருக்கணும் இல்லையா? நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒன்று கேட்குறோம், சுவாமி உடனே நமக்கானது ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரியான விஷயம் நடந்தது. அதே மாதிரி அவளுக்கு உத்தரவும் கிடச்சிது. சுவாமியோட மிகப்பெரிய பக்தி, விடாமல் சுவாமியை தொடர்ந்து போயிட்டே இருப்பாள். சுவாமி மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அதுவும் நம்ம நித்யானந்த குபேர சாயினா கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு ஆசை அவளுக்கு. எல்லா பூஜையிலையும் கலந்துப்பா. அதான் சொல்கிறேனே, விடாமல் பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தா தான் அவளை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரேணுகா சாயி இப்போது அவள் இங்கே கலந்துன்றதை பற்றி அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நல்லா இருக்கும்ல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ.